காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு இரண்டாம் பருவம். முதல் பருவம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இரண்டாம் பருவம். பாடத்தின் தலைப்பு என் நினைவில். நம்ம முதல் பருவத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்கோங்கிறத இந்த இரண்டாம் பருவத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது உயிரெழுத்துக்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உயிரெழுத்துக்கள் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? ஆ முதல் அவ் வரை உள்ள எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். முதல் எழுத்து ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 12 உயிரெழுத்துக்களையும் நம்ம முதல் பருவத்திலேயே நம்ம நல்லா படிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு தடவை என்ன பண்ண போகிறோம், நம்ம திரும்ப அந்த உயிரெழுத்துக்களை நினைவுபடுத்த போகிறோம். அந்த உயிரெழுத்துக்கள் தொடர்பாக இப்போ நம்ம ஒரு பாடல் பார்க்க போகிறோம். அது என்ன பாடல்னா ஐலசா ஐலசா பாடல். அந்த பாடலை இப்போ பார்ப்போமா? மாணவர்களே, நம்ம இப்போ ஐலசா பாடல் பார்த்தோம் இல்லையா, அதில் நீங்கள் உயிரெழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆ முதல் அவ் வரை உள்ள எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த எழுத்துக்களை நம்ம ஒன்று ஒன்றா வாசிக்கலாமா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இப்போ அடுத்தது கண்டுபிடிப்பேன், வண்ணமிடுவேன், எழுதுவேன். இங்கே உயிரெழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த எழுத்துக்கள் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பல வடிவங்களில் இருக்கும், பல பொருட்களில் இருக்கும். அது என்னென்ன எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் என்னென்ன வடிவங்களில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். எழுதலாமா? இப்போ முதல் எழுத்து என்ன? உயிரெழுத்து முதல் எழுத்து ஆ. அந்த ஆங்கிற எழுத்து எங்கே இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இருக்கு இல்லையா, அந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையில் ஒரு நத்தை இருக்குது. அந்த நத்தையில் தான் என்ன இருக்குது? அந்த ஆங்கிற வடிவத்தில் அந்த எழுத்து இருக்குது. இப்போ நம்ம அதை எழுதலாமா? இப்போ இந்த என்ன எழுத்து? ஆ. ஆ எழுதலாமா? இது என்ன எழுத்து? ஆ எழுதிட்டோமா? இப்போ நீங்கள் அந்த வண்ணமும் தீட்டிடணும். அந்த படத்துக்கு நீங்கள் வண்ணமும் தீட்டிடணும். இதில் ஆ அப்படின்னு அந்த கட்டத்துலையும் எழுதிடுறோம். அடுத்த எழுத்து ஆவண்ணா. இப்போ ஆவண்ணாங்கிற எழுத்து எங்கே இருக்குது? இந்த இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்குது. இந்த மரத்தில் ஒரு பழம் மாதிரி இருக்குது. அந்த பழத்தில் தான் என்ன பண்ணிகிட்ருக்கு? ஆவணாங்கிற எழுத்து இருக்குது. இப்போ அந்த பழத்துக்கும் நீங்கள் கலர் பண்ணிடணும். கலர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? ஆவண்ணா அப்படிங்கிற எழுத்தை இப்போ நம்ம எழுத போகிறோம். எழுதலாமா? இது என்ன எழுத்து? ஆ எழுதிட்டோமா? இப்போ அந்த கட்டத்துலையும் ஆவண்ணா அப்படிங்கிறத எழுதிடணும். இப்போ அடுத்தது என்ன எழுத்து? ஈனா. ஈனாங்கிற படம் எங்கே இருக்குது? எழுத்து எங்கே இருக்குது பாருங்கள். இந்த இருக்கு இல்லையா, இந்த புல் தரையில் ஒரு பாம்பு படுத்திருக்கு. என்ன வடிவத்தில் படுத்திருக்கு? ஈ அப்படிங்கிற வடிவத்தில் படுத்திருக்கு. இப்போ அந்த ஈங்கிற வார்த்தையை நம்ம இப்போ எழுதலாமா? இந்த இருக்கு இல்லையா, ஈ எழுதிட்டோமா? இப்போ இங்கே எழுதுகிறோம். எழுதியாச்சா? இது என்ன வடிவத்தில் இருக்குது? ஈ வடிவத்தில் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம எழுத போகிறது ஈஎன்னாங்கிற எழுத்துக்குரிய படம் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஆந்தை இருக்கு இல்லையா, இந்த ஆந்தையில் என்ன வடிவத்தில் இருக்குது? இந்த ஆந்தை ஈஎன்ன அதோட முகத்தை கண்ணை பார்க்கும்போது என்ன வடிவத்தில் இருக்குது? ஈஎன்ன வடிவத்தில் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? இப்போது ஈஎன்னா அப்படின்னு நம்ம இப்போ எழுதணும். எழுதலாமா?
இந்த கட்டத்தில் ஈஎன்னா அப்படின்னு எழுதுகிறோம். இந்த இருக்கு இல்லையா, ஈஎன்னா இது என்ன வடிவத்தில் இருக்குது? ஈஎன்னா வடிவத்தில் இருக்குது. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன எழுத்து? ஊனா. என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஊனா. இப்போ ஊனாங்கிற எழுத்து எங்கே இருக்குது பாருங்கள். இந்த இருக்கு இல்லையா, மரம் இருக்கு இல்லையா, இந்த மரத்தில் ஒரு புழு மேலே ஏறுற மாதிரி இருக்கா. அது என்ன வடிவத்தில் இருக்குது? ஊ வடிவத்தில் இருக்குது. இப்போ நம்ம எழுதலாமா? ஊனா எழுதலாமா? இது என்ன வடிவத்தில் இருக்குது? ஊ வடிவத்தில் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஊ அப்படின்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் என்ன எழுத்து கண்டுபிடிக்கணும்? ஊவண்ணா கண்டுபிடிக்கணும். இப்போ ஊவண்ணாங்கிற எழுத்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த குளம் இருக்கு இல்லையா, குளத்தில் இந்த ஒரு வாத்து 2 குஞ்சுகளோடு என்ன பண்ணிகிட்ருக்கு? நீந்திக்கிட்டு இருக்குது. அது என்ன வடிவத்தில் இருக்குது? ஊவண்ணா வடிவத்தில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே எழுதலாமா? பூவண்ணான்னு எழுதலாமா? இப்போ இங்கே எழுதுங்க பார்ப்போம். ஊவண்ணா. ஊ என்ன வடிவத்தில் இருக்குது? ஊ. நீங்கள் எழுதிட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் வண்ணமும் தீட்டிடணும். இப்போ இந்த கட்டத்தில் ஊவண்ணா அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்தது இப்போ ஊவண்ணாக்கு அடுத்து என்ன எழுத்து வரும்? ஏ. இப்போ இந்த இடத்துல ஒரு தாமரை இலை இருக்கு இல்லையா, தாமரை இலையில் ஒரு தவளை இருக்குது. அந்த தவளை வந்து எப்படி என்ன வடிவத்தில் உட்காந்துருக்கு? ஏ எழுத்து வடிவத்தில் உட்காந்துருக்கு. அப்போது அந்த தவளை மேலே என்ன பண்ணணும்? நீங்கள் வண்ணம் தீட்டிட்டு அதுக்கு மேலே ஏ அப்படின்னு எழுதுகிறோம். எழுதிட்டு இங்கே என்ன பண்ணுறோம்? அந்த கட்டத்துலையும் ஏ அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்? எழுதிடுறோம். அடுத்தது ஏஎன்னா. ஏஎன்னா எழுத்து இங்கே இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, மீன் இருக்கு இல்லையா, மீன் அந்த வால் பகுதி பாருங்கள் எப்படி வளைஞ்சி ஏஎன்னா மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஏஎன்னா அப்படின்னு இப்போ நம்ம எழுத போகிறோம். ஏ எழுதியாச்சா? இப்போ இந்த கட்டத்தில் என்ன பண்ணணும்? ஏ அப்படின்னு எழுதிடணும். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை? என்ன எழுத்து? ஐ. இந்த இருக்கலையா வண்ணத்து பூச்சி இருக்கு இல்லையா, அந்த வண்ணத்து பூச்சி வந்து என்ன வடிவத்தில் இருக்குது? ஐ வடிவத்தில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐ அப்படின்னு எழுத போகிறோம். அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? முன்னாடியே ஐ அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த எழுத்து என்னது வரும்? ஓ. இப்போ ஓங்கிற எழுத்து எங்கே இருக்குது பாருங்கள். இந்த இருக்கு இல்லையா, ஒரு எலி வந்து கீழே படுத்துருக்கு. என்ன வடிவத்தில் படுத்துருக்கு? அதை வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு ஓ வடிவத்தில் படுத்துருக்கு. அப்போ நம்ம இங்கே எழுதலாமா? இது என்ன எழுத்து? ஓ. இங்கே எழுதிட்டு இந்த கட்டத்து மேலே என்ன பண்ணணும்? ஓ அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்த எழுத்து என்ன எழுத்து? ஓவண்ணா. இப்போ ஓவண்ணாங்கிற எழுத்து எங்கே இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல மரக்கிளையில் அந்த ஓணான் படுத்துருக்கு இல்லையா, அந்த ஓணான் வந்து வாழை எப்படி நீட்டி வச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஓ வடிவத்தில் இருக்குது. அப்போ நம்ம எழுத போகிறோம் ஓ. ஓ எழுதிட்டோமா? இப்போ அதே மாதிரி இந்த கட்டத்தில் என்ன பண்ண போகிறோம்? ஓ அப்படின்னு எழுதிடுறோம். அதுக்கு அடுத்த வார்த்தை என்னப்பா? ஓவனாக்கு அடுத்த வார்த்தை என்னது? அவு. இப்போ அவுங்கிற வார்த்தை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. இந்த இருக்கு இல்லையா, காளானும் அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? நத்தை. இது ரெண்டும் சேர்ந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது? அவு வடிவத்தில் இருக்குது. எப்படி இருக்குது? அவு வடிவத்தில் இருக்குது. அவு வடிவத்தில் இருக்குது. இப்போ அவு எழுதிட்டோமா? இப்போ இந்த கட்டத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? அவு அப்படின்னு எழுத போகிறோம். எழுதிட்டோமா? இப்போது இதுக்கு அடுத்து ஒரு எழுத்து இருக்குது. அது என்ன எழுத்துன்னு தெரியுமா? ஆயுத எழுத்து. என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எப்படி இருக்கும்? அக்கு. ஆயுத எழுத்து அக்கு. அந்த 3 புள்ளிகள் இருக்கும். 3 புள்ளிகள் இருக்கும். இந்த படத்தை பாருங்கள். இந்த இருக்கு இல்லையா, 3 வண்டுகள் இருக்கு இல்லையா, இதான் என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. இந்த இருக்கு இல்லையா, 3 வண்டுகள் அப்படி சேர்ந்து இருக்கு. அதான் என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து அக்கு. அப்போது நான் என்ன பண்ண போகிறோம்? அக் அப்படின்னு இந்த கட்டத்தில் எழுதிடுறோம். இப்போ மாணவர்களே, இந்த உயிரெழுத்துக்களை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஆமதல் அவு வரைக்கும் அது என்ன வடிவத்தில் எப்படி எழுதணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டில் நீங்களாகவே அந்த எழுத்துக்களை அதை வடிவத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும்? மறக்காமல் எழுதி பார்க்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? உங்களால் அந்த உயிரெழுத்துக்களை மறக்காமல் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.